வணக்கம். அறிவார்ந்த தமிழ் சமுதாயமே, அறிவு சுடர்களே, இலக்கிய தின்றல்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கி எத்தனையோ ஆண்டுகள் கடந்துவிட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மாளிகை அன்று சாதாரண ஒரு வீடு. 1984ஆம் ஆண்டு நான் அந்த வீட்டை பார்த்திருக்கிறேன். இன்று நான் பார்க்கின்ற போது மெய் சிலிர்க்கிறது. வரலாறு நீண்ட நெடியது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. எத்தனையோ தலைவர்கள் இந்த இந்தியாவிலே பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்க்கையாக சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு அக்கோடியிலிருந்து இக்கோடி வரை சொத்துக்கு அதிபதி. அவர் உள்ளே இருந்து வெளியே வருகிறார் என்று சொன்னால் எந்த பக்க பாதை என்றே தெரியாது. அந்த அளவுக்கு செல்வந்தராக வாழ்ந்தவர். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நாட்டை ஆண்டார். அவர் குடும்பம் ஆண்டது காங்கிரஸ் பேர் இயக்கம். இன்றைக்கு இருக்கிறதா? அருமை நண்பர்களே, வட்டார தலைவர்கள் இருக்கிறார்கள். புறையோடி போய்விட்டது காங்கிரஸ் பேர் இயக்கம். ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சீமான் இல்லை, செல்வந்தர் இல்லை, கோடி சொத்துக்கு அதிபதி இல்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார். தன்னுடைய வயிற்று பசிக்கு அவர் பட்ட பாடு ஏராளம். உழைத்தார். நாடக கம்பெனிகளில் ஏறி ஏறி இறங்கினார். எத்தனையோ இடங்களுக்கு அவரை புறம் தள்ளினார்கள். வீழ்ந்து விட்டாரா? சோர்ந்து விட்டாரா? எழுந்து நின்றார். கம்பீரமாக நின்றார். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய பசியவும் தாங்கிக் கொண்டு ரோடுகளிலே சுற்றி சுற்றி திரிந்து நாடகங்களிலே நடித்து சினிமா துறைகளே உள்ளே வந்து அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் ஏராளம். அதையெல்லாம் சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம். கழகத்தின் உடன்பிறப்புகளே, அவர் மறைந்து விட்டார் என்று எண்ணாதீர்கள். உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தமிழர்கள், தன்மானம் உள்ள தமிழர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு மிக மிக முக்கியம் என்று சொன்னாரே தேர பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், திராவிட பாரம்பரியம் அந்த இயக்கங்களிலே வந்தார்.
நடந்தார், பேசினார், உரையாற்றினார். பேரறிஞர் அண்ணாவே அன்று சொன்னார், என் இதய கனி என் மடியிலே வந்து விழுந்தது என்று. எதற்காக? இந்த நாடு நலம் பெறுவதற்காக, இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக. வடக்கே வாழ்கிறது, தெற்கே தமிழர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் என்ற ஒரு வரைமுறை இருந்தது. டாக்டர் படிப்புக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? மனிதர்களே, சிந்திக்க வேண்டாமா? பேரறிஞர் அண்ணா மாற்றி காண்பித்தார். தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் ஏற்றுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டு ஆண்டார். அண்ணாவோடு துணையாக தூணாக இருந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். மறந்துவிட முடியவா? இன்றைக்கு இருப்பவர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களிடத்திலே தன்னுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் கொண்டு செல்வது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டனாகிய எங்களை போன்றவர்கள். நான் இந்த ராமநாதபுரம் நகரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். பல்லாண்டு காலம் நான் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். தெரு தெருவாக, ரோடு ரோடாக சென்று நாங்கள் இரட்டை இலைக்கு ஓட்டுக்களை பெற்றிருக்கிறோம். என்ன கிடைத்தது? உழைத்தோ. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டன் உழைத்தோ, உண்மையாக உழைத்தோ, நல்லபடியாக இருக்கிறோம். அது வேறு சங்கதி. இயக்கத்திலும் இருந்து கொண்டோம், சொந்த தொழிலையும் நாங்கள் பார்த்து கொண்டோம், சொந்த பிள்ளைகளிலும் நல்ல முறையில் படிக்க வைத்து உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு வந்தோம். அது உண்மையும் உழைப்பும் இருந்த காரணத்தால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசித்த காரணத்தால், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரம்பு கட்டின வாழ்க்கையிலே வாழ்ந்த காரணத்தால், எப்படியும் மனிதன் வாழலாம் என்றால் அங்கே வாழ முடியாது. அந்த வாழ்க்கையை கற்றுத்தந்தவர் ஒவ்வொரு படத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இன்றைக்கு நான் என்னை போன்றவர்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இயக்கம் நீதி கட்சிகள் ஆரம்பித்து திராவிடர் கழகமாக உருவாகி, பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாகி, அங்கே கணக்கு கேட்ட காரணத்தால் புரட்சித் தலைவரை புறந்தள்ளி, புரட்சித் தலைவர் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இயக்கம் வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆரம்பித்தார். தொண்டர்களுக்காக, மக்களுக்காக, இந்த தமிழ்நாடுக்காக பேசினார், முழங்கினார், உருவாக்கினார், இயக்கத்தை உருவாக்கினார், ஆண்டார். அவர் மறையும் வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடுங்கோல் தீய சக்தி எந்த நேரமுமே தன்னுடைய குடும்பத்திற்காக இந்த இயக்கத்தின் உள்ளே புகுந்து கொண்டு, அதைத்தான் நான் அடிக்கடி கூறுவேன், கரையான் புற்றுக்குள் கருணாகம் நுழைந்தது போல் நுழைந்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று. அதை போல ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த குடும்பத்தில் நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். பறந்து விரிந்து உலகமெல்லாம் இருக்கிறார்கள்.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பணங்களும் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப வாரிசாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி போய்விட்டதல்லவா. ஆனால் புரட்சி தலைவர் உருவாக்கினாரே இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டை ஆண்டாரே, என்ன வச்சிருந்தாரு, என்னத்தை கொண்டுகிட்டு போனாரு? கருமை வீரர் காமராஜர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கிராமத்துக்கு இன்னைக்கு கம்மா இருக்குன்னா கருமை வீரர் காமராஜர் தான் காரணம். ஒவ்வொரு ஊர்லேயும் குளம் இருக்கும்னா அந்த குளத்துக்கு கருமை வீரர் காமராஜர் தான் காரணம். தண்ணீரை தேக்க வேண்டும் என்று விரும்பினார் கருமை வீரர் காமராஜர். பள்ளிக்கூடம் வேணும்னு கொண்டு வந்த, பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஒரு முறை கருமை வீரர் காமராஜர் ரோட்டில் செல்கின்ற பொழுது பிள்ளைகளெல்லாம் ஆடு மாடுகளை பேச்சுட்டு இருந்துச்சு. வா, என்ன ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்கே இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்களுக்கு யார் சோறு போடுவா கேட்டாங்க. அப்பா சின்ன பசங்க. அப்ப காமராஜர் பார்த்தாரு, சாப்பாடை போடு, எல்லாரும் வரட்டும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கட்டும் அப்படின்னு ஓராசிரியர்களுடைய பள்ளியை ஆரம்பித்து சாப்பாடு போட்டு படிக்க வைத்தவர் கருமை வீரர் காமராஜர். ஆனால் அந்த சாப்பாட்டையே மேலும் மெருகூட்டி முட்டை கொடுத்து குழம்பு சோறு வச்சு அதில் கூட்டு பொரியலும் வச்சு சத்தான சோறை கொடுத்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மறந்து விடாது. இன்னைக்கு நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அனைத்து சமுதாயங்களும் படித்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள், வெளிநாடுகள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள், வேலை பார்க்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி அவ்வளவு பெரிய ஒரு உணவகத்தை கொடுத்து இந்த மாணவ செல்வங்களை படிக்க வைத்தாரே புரட்சி தலைவர், கொடை வள்ளல், கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர். அவர் விட்டு சென்றவர் இடங்களெல்லாம் என்ன? ஏழை எளியோர்களுக்கு, காது கேட்காதவர்களுக்கு அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகையை இந்த இயக்கத்துக்காக அலுவலகமாக எழுதி கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த இடம் ஜானகியினுடைய பெயரிலே உள்ள இடம். அது கட்சிக்காக உயிலாக எழுதப்பட்ட இடம். தெரியுமா? புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதே புரட்சி தலைவி அம்மாவே அரசியலிலே கொண்டு வந்து விட்டார்கள். பாடத்தை கற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவி. எப்படி அரசியல் நடத்த வேண்டும், மாநிலத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்தார்கள். பார்லிமெண்டிலே முனைகிறார் பேரறிஞர் அண்ணா உட்கார்ந்திருந்த அதே சீட்டில் எம்பியாவு கூட ஆக்கினார். அரசியலை கற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். தமிழ்நாடு எங்கிலும் பொதுக்கூட்டங்கள், புரட்சி தலைவர் இட்ட கட்டளை. கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அம்மா புரட்சி தலைவி அழைத்து கூட்டங்களை நடத்துங்கள், கூட்டங்கள் நடத்துங்கள், பேசுங்கள். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அம்மா ராமநாதபுரம் நகரத்திலே கூட வந்து பேசினார். நான் உட்கார்ந்து தரையிலே இப்படி படுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை கேட்டவன் நானும் ஒருவன். தெரியுமா? வரலாறு இருக்கிறதுயா அதிமுகவுக்கு. விடிய விடிய உட்கார்ந்து கூட்டங்களை கேட்போம். எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க, எப்ப வருவாங்க. அப்படியெல்லாம் இருந்து வளர்ந்து உருவாக்கிய இயக்கத்தை புரட்சி தலைவி
அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய திட்டம்! தாலிக்கு தங்க திட்டம். இன்னைக்கு தாலி வாங்க முடியுமா? 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. 8 பவுன் கொடுத்தாங்களே அம்மா. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் செருப்பு கொடுத்தாங்க, புக்கு கொடுத்தாங்க, பேக்கு கொடுத்தாங்க, சானிட்டரி பாக்ஸ் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும், ஏழை பணக்காரன் தெரியக்கூடாது அப்படின்னு ட்ரெஸ் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு படித்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்காங்க. நான் பார்க்குறேன் அரசு அலுவலகங்களில். பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நீ உயரணும், அப்பத்தான் இந்த நாடு உயரும் அப்படின்னு அம்மா புரட்சி தலைவி அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப் அம்மா காலத்திலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பிள்ளைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற லேப்டாப் பூரா ஓட்ட. அதில் அவன் சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டு வேற போய்கிட்டு இருக்கணும்னு இப்போ கேள்விப்படுறேன், சொல்கிறாங்க. உருப்படியாக கொடுக்குற மாதிரி தெரியலை. ஏதோ 1 2 கொடுக்கறது, பாக்கி ஆட்டையை போட்டுட்டு போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்டையை போடணும்னா நம்பர் 1 அவங்களுடைய கொள்கை அப்படி, அவங்களுக்கு இருக்கிற பாதை அப்படி. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது பெரிய குடும்பம், அது வந்த பாதை அப்படி. அதை நான் சொல்லக்கூடாது. திருவாரூரிலிருந்து சென்னைக்கு டாக்டர் கலைஞர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எப்படி வந்தார்னு பல பேர் மேடையில் பேசியிருக்காங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு உலகம் முறான் சொத்து இருக்கே, இங்கேருந்து வந்துச்சு. இதை கேட்க போட நம்ம குற்றவாளி. ஆனால் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமா இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அம்மா செஞ்ச சாதனையும் சொல்லணும், இந்த திருட்டு பள்ளி செய்கிற குற்றத்தையும் சொல்லணும். யார் சொல்றது? எப்பா ராமநாதபுரம் நகரத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சியா பொதுக்கூட்டம் நடத்தி. ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தலைநகரம் ராமநாதபுரம். அரண்மனை வாசலில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடக்கும். பெரிய 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 தலைவர்களெல்லாம் வந்த இடம். விடிய விடிய அப்போல்லாம் உட்கார்ந்து இருந்த கூட்டம். அதைத்தான் அண்ணா சொல்லுவார், சாதாரணமாக நினைக்காத, பேசு, படி, படி, பேசு, மக்கள்கிட்ட சொல்லு. படிக்க படிக்க உனக்கு அறிவு வளரும். அந்த அறிவை கொண்டு போய் மக்களிடத்திலே கொண்டு சொல்லு, விவரத்தை சொல்லு, மாத்து. பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம்லாம். ஆனால் இப்போ எங்கப்பா கூட்டம் போடுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அம்மா இந்த லேப்டாப்லாம் கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, பிரிட்ஜு கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு சீதனம் சாமான் அப்படியே என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் சீதனம் பூரா கொடுத்தாங்க. பத்தாக்குறைக்கு வீடும் கட்டி கொடுத்தாங்க. ஓட்ட உடசெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பராமரிப்பு பண்ணலாம்னு அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு பணம் கொடுத்து அதை சரி பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதையும் மக்கள் செஞ்சாங்க. நலிந்தோர்களுக்கெல்லாம் புறம்போக்குள்ள இடத்தை பார்த்து இந்த இடம் 2 சென்ட் பிரித்து கொடுத்தாங்களா இல்லையா? அதில் இன்றைக்கி வீடெல்லாம் கட்டி நல்ல முறையில் எல்லாருமே இருக்காங்க. நானும் பார்க்கத்தான் செய்கிறேன், நானும் போயிருக்கேன். அன்றைக்கி கூட ஒரு விஓவை பார்க்க போனேன். அதெல்லாம் அம்மா காலத்தில் கொடுக்கப்பட்ட இடம். காட்டூர் நீங்க இப்படி நிறையா அம்மா அள்ளி அள்ளி கொடுத்த பெரிய கொடை வள்ளல். புரட்சி தலைவர் செஞ்சதை காட்டிலும் நிறைய செஞ்சாங்க. இல்லை ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, சாதாரண ஆள்லாம் கிடையாது. எல்லாத்தையும் கொடு, நல்லபடியாக இருக்கட்டும். இந்த மக்கள் நல்லா இருந்தால் நான் நாடு நல்லா இருக்கேன்.
அப்படின்னு நினச்சி செஞ்சாங்க. வீடு கொடுத்தாங்க, நிலம் கொடுத்தாங்க, சீதனம் கொடுத்தாங்க. சீதனம் பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப கிராமத்திலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. ஓடிட்டு போ, 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் படி. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஏழை எளியவர்கள்லாம் போய் பைக் வாங்க முடியாது, ஸ்கூட்டி கஷ்டம் கொஞ்சம். அதனால இதெல்லாம் ஒரு 10,000 ரூபா ஒன்று வேலை வெட்டியில் இருக்கும். கவர்மெண்ட்டில் ஆரம்ப சம்பளமே இந்த சத்துணவு டீச்சருக்கெல்லாம் அதான் சம்பளம். சமைக்கிறதுக்கெல்லாம் 4,000 ரூபா தான் சம்பளம். பார்த்தாங்க அம்மா கருணை உள்ளத்தோடு ஸ்கூட்டி கொடுத்தாங்க. ஸ்கூட்டி இப்போ மானியத்தோட ஸ்கூட்டி 30,000 ரூபாயா, 10,000 ரூபா மாத்திரம் கட்டு, பாக்கி 20,000 ரூபா மானியம் தள்ளுபடி. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாந்தா கட்டு, மேற்கொண்டு கட்ட முடியலன்னா தள்ளுபடி கொடுத்தாங்களே ஸ்கூட்டி. எந்த கிராமமாக இருந்தாலும் பஸ் போகணுமையா, நடந்து வரக்கூடாது, ரொம்ப தூரம் விடு பச. முதல் ஊர் அச்சனம்பலா, 2வது ஊர் புத்தம்பலா, 3வது வன்னிக்குடியா, வித்தானூரா, போ கடைசி வரலும் 9 வரலும் போய் திரும்ப ஏர்வாடி வரலும் போ. கிட்டத்தட்ட இருக்கிற 10 ஊர் அந்த பதில் இறங்க. இந்த பக்கம் போ, ரங்கநாதபுரமா, வாங்காந்தரவையா, பெரியப்பட்டினமா, முத்துப்பேட்டையா, அண்ணாங்குண்டா, இப்படி ஒரு சுற்றி வா. அப்படி ஒரு சுற்றி வா. அத்தனை ஊரும் பஸ்ஸில் ஏறும். போட்டாலும் இல்லையா? எந்த கிராமத்துக்கு பஸ் இல்லாமல் இருந்துச்சு அத்தனை ஊருக்கும் பஸ் போச்சு. அம்மா செஞ்ச திட்டம். இந்த பத்திர செலவு இருக்கு பத்தியா, இடம் வாங்கினா ரொம்ப ரொம்ப கம்மி. அம்மா பீரியடில் 1 சென்ட்டுக்கு 10,000 ரூபா, 5,000 ரூபா, இவ்வளோதான் பத்திர செலவு. நான் அந்த தொழிலில் இருப்பேன், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் பல வருடங்களா. இன்னைக்கு ஒரு 2 சென்ட் வாங்கினா 70,000 ரூபா பத்திர செலவு. எத்தனை மடங்கு ஏறி இருக்கு? பல மடங்கு ஏறி போச்சு. பத்தாக்குறைக்கு இது வேற. இது அப்ரூவ்டு இருந்தால் தான் அந்த பிளாட்டு பதிவு பண்ணணும் அம்மா பீரியடில். இப்போ டப்பு கதை முடிஞ்சிச்சு. போ, அதுக்கு எவ்வளவு? 20,000 கொடு. 2 சென்ட் ஒரு பிளாட்டு, 4 சென்ட் ஒரு பிளாட்டு, 4 சென்டா இப்படி டப்பு கொடு, பதிவு முடிஞ்சு. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு உடனே போய் வாங்குறாயா வாரிசு சர்டிஃபிகேட்டு. பத்திராவதியில் உட்காந்துருக்கான், வாரிசு சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வரல. அவன் பத்திரம் எழுதுறவன் கேட்குறான், எங்கேயா வாரிசு காணும்? புரோக்கருக்காயா? அதுக்கு புரோக்கரு அவன் சொல்கிறான், இப்படி காமிக்கிறான் 3 பேரில். டக்குன்னு வெட்டு போய் வாங்கிட்டாரு. இப்படின்னா என்ன? 30,000 டப்பு. அவன் அங்கே பத்திரத்தை பதிவு பண்ணணுமே. இன்னைக்கு இந்த வாரிசு சர்டிஃபிகேட் உள்ள வைக்கணுமே. டக்குன்னு அடிக்கிறாயா? அதுக்கு புரோக்கர் இருக்கா, ஹலோ வா இங்கே, டக்குன்னு அடிச்சாச்சு. அவன் போகிறான். நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்கணும்னா மாத கணக்காகுது. போய் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்கிறேன். சேவை மையத்தில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா அது ஏறுது. அடித்தாச்சு. அன்றைக்கி 60 ரூபா வாங்கிட்டான். நேராக போகுது விஏ ஆஃபீஸுக்கு. 1 வாரம். ஹலோ சார் வணக்கம், விஏவா? என்னாச்சு? இந்த அனுப்பியிருந்தேன் பன்னீர்செல்வம்னு ஒரு சங்கதி வேணும், வாரிசு சர்டிஃபிகேட்டு. அப்படியா?
தட்டேன். அது எந்த வருஷம் இருந்தாங்க இந்த கேள்வி. அந்த ஊர் பிரசிடண்ட் அப்ப யாரு இந்த கேள்வி. கேள்வி கேட்டே கொண்டு வருவேன் வியூ நம்மள. இதுல ஓடிடும் 10 நாள். சரி, ஏதோ ஒரு 100 ரூபா பார்த்து ஏதாவது முடிச்சு விடுங்க. அப்போ வாங்காம விட்டுவிட்டேன், வெளிநாட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இது சரி. தட்டியாச்சு. நேராக ஆரைட்ட போகுது. ஆரை கம்ப்யூட்டர். ஹலோ, பண்ணி சொல்லுவோமா? ஆமாம் சார், இந்த வாட்ஸ்அப் கேட்டிருக்கீங்களா நீங்கள், அது கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போட்டு விடுங்க. விஓ கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு சார். விஓக்கு தெரியும் நான் இந்த ஊருக்காரன் தான். அதுக்கு ஊரில் 2 பேர் சொல்லிட்டாங்க. அப்படியா? சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் எழுத்து மூலம் காணா, ஒரு சர்டிஃபிகேட் விஓ வைக்க காணா. வாயா நீ நேரம் ஆர்ஐ ஆஃபீஸுக்கு வா. நம்மளை அவன் கிராமத்தில் மறுநாள் வண்டியை முடிச்சு வேகமாக வருவான். ஆர்ஐக்கு ஒரு பிஏ இருப்பார் அங்கனுக்குள்ள. என்ன சார் பார்த்து ஆர்ஐ இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பிஏ கொடுத்துட்டாரு, கொஞ்சம் பார்த்து கவனிச்சின்னா நான் வாங்கி வைக்கிறேன். அவன் கணக்கு எவ்வளோ சார்? என்ன செய்யலாம் பார்த்து செய்யுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நிலவரம் அப்படி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான் நிலவரம் மோசமாக போகுதுன்னா எது போகுது? திமுக ஆட்சி. சரி, நம்ம வாங்கணும். அங்கே வேற இது கொடுத்தாச்சு டப்பு. எவ்வளோன்னு மாத்திரம் கேட்டுறாதீங்க, கொடுத்தாச்சு. அங்கிட்டு ஒரு 15 நாள் முடிஞ்சா, இது 15 அது 15 1 மாதம். அப்புறம் பார்த்தா தாசில்தார்கிட்ட கழுத்து போகணும். அங்கே போகும் டிடி தாசில்தார் இப்படி போகும். இந்த ஆர்ஐ ஆஃபீஸில் இருந்து போய் அப்படி போய் சார் கொஞ்சம் அப்படி சரி அதையும் வெட்டி விடு போய் எல்லாம் கழுத்து வாங்கி கொடுத்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகுங்க நமக்கு வாங்கிறதுக்கு. ஆனால் பத்திர ஆஃபீஸில் பத்திரம் எழுதும் பொழுது அந்த வாரிசு சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த புரோக்கரு 1 மணி நேரம் கூட ஆகாது. இது வெட்டி விடணும். வெட்டினோடனே நேராக போகிறான். அங்கே எவ்வளோ கொடுக்குறான் வைக்கிறான் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் வாரிசு சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க. ஒரு 1 மணி நேரம் கூட ஆகாது, அரை மணி நேரம் கூட ஆகாது. வாரிசு இந்தாங்க வாங்க, பத்திரம் பதிவு. பத்தியெல்லாம் அம்மாச்சியில் எது நடந்துச்சா? இந்த மாதிரி நடக்குமா? அம்மாவுக்கு பிறகு நம்ம புரட்சி தமிழர் ஆட்சியில் இப்படி இருந்துச்சா? பத்திரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அம்மா. பத்திரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு நமது புரட்சி தமிழர். அப்படி அந்த நிலைமை அப்படி போயிடுச்சு. அப்புறம் புரட்சி தலைவி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா ஊர்லேயும் கோயிலுக்கு பூரா கும்பாபிஷேகம் நடத்தாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அரசு செலவுலையே எல்லாமே கும்பாபிஷேகம் நடந்துச்சா இல்லையா? நடத்தியாச்சு. தமிழ்நாடு பூரா இந்த கூலி தொழிலாளிகள், ஆசாரி, கொத்தனார், சித்தாள், நிம்தாள், இது பூரா ரொம்ப கஷ்டப்படுது. தெருவோரம் வியாபாரம் பார்க்குற வியாபாரிய எல்லாம் கஷ்டப்படுதுன்னு பார்த்துட்டு அம்மா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அம்மா உணவகம்னு ஒன்று ஆரம்பிப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒன்று ஆஸ்பத்திரி, இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு பக்கம். எங்கே தொழிலாளர்கள்லாம் கூடுறாங்களோ அங்கே பாரு எப்படி இடம் பார்த்து சேர்க்குறாங்க அம்மா. இதுதான்டா புரட்சி தலைவி. பெரியாஸ்பத்திரியில் வேணும், எல்லாரும் போகணும் வெளியில் சாப்பிட. அங்கே நோயாளிக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க, கூட இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ சாப்பிடணுமா இல்லையா? பட்டினியாக கிடப்பானா? வெளியே போய் தான் சாப்பிடணும் காசு கொடுத்து.
அம்மா பார்த்தா குறைச்ச விலையில் அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்தாங்க. எந்தெந்த ஊரில் ஆஸ்பத்திரி இருக்கோ அத்தனை ஊர்லேயும் அம்மா உணவக திட்டம். எங்கெங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கோ அம்மா உணவக திட்டம். எந்தெந்த இடத்துல தொழிலாளர்கள் கூடுறாங்களோ அந்த இடம் பூரா அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்தாங்க. குறைச்ச விலையில் 5 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமியா? 10 ரூபாயை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாமியா? பெரிய சாதனை. இது இந்தியாவிலேயே வேற எங்கேயும் கிடையாது. அவ்வளவு பெரிய சாதனையை அம்மா கொண்டு வந்தாங்க. அம்மா உணவக திட்டம். அது இந்த பயில என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிற அம்மா உணவகத்தை அடைச்சிட்டாங்க. மெடிக்கல் மருத்துவமனை. நான் கூட 4-5 தடவை பதிவுலாம் போட்டேன். என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் இப்படிலாம் பதிவு போடாதீங்க, நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம், எந்த இடத்துல அம்மா உணவு இருந்துச்சோ அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வைக்கிறோம், குறைச்ச விலையில் எல்லாரும் சாப்பிட்லாம்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நானும் ஒரு நாள் பார்க்க போனேன். ஏற்கனவே அம்மா உணவகத்தை வீடியோ படம் எடுத்து பேட்டி எடுத்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட நான் படமாக போட்டுவிட்டேன், பதிவு போட்டுவிட்டேன். கலெக்டருக்கு போட்டேன், தாய்தார் போட்டேன், மருத்துவத்துறைக்கு போட்டேன், போலீஸ் அதிகாரிகளுக்கு போட்டேன், ஏனைய அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் போட்டேன். ஏன்னா எல்லாருடைய நம்பரும் என்கிட்ட இருக்கும். அத்தனை அரசு அதிகாரிகளுடைய நம்பர் பூரா நான் வச்சுருப்பேன். அதுவும் வாட்ஸ்அப்லேயே எடுத்து போட்டுருவேன். நான் யாருக்கு போடுறேன்? நான் ஏன் பயப்படணும்? பயப்பட மாட்டேன். மக்களுக்காக போடுறேன், பொதுமக்களுக்காக போடுறேன். சாப்பிட்ற விஷயமையா, அதனால நான் எல்லாருக்குமே போடுவேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உடனே போடுவேன். வேறு எந்த ஆட்சியார் வந்தாலும் நான் போய் பார்ப்பேன். அதே மாதிரி போலீஸ் துறையாக இருந்தாலும் மாவட்டத்துடைய எஸ்பியை போய் பார்ப்பேன். காவல்துறை எல்லா நம்பருமே என்கிட்ட இருக்கும். எல்லாருக்குமே எடுத்து போடுவேன், நேராக போட்டுருவேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பாப்புலர் சமூக சேவகர், அதிமுக மாவட்ட இலக்கிய அணி இணைச்சாளர், அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஒரு சில நேரங்களில் நான் மேடையில் பேசணுன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா இவர் பேசுனா இந்த மக்களுக்கு பேசுவார், இந்த பகுதிக்கு பேசுவார். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது மைக்கை பிடிச்சோன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தக்கன பேசுவேன். எனக்கு தெரியும் பேச. எங்கள் கட்சியில் தான் எனக்கு அதிமுகவில் தலைமை கழக பேச்சாளர் பதவி கொடுக்கல. அது ஒரு புறம் இருக்கட்டும். சமூக சேவைகள், சிறந்த சமூக சேவை விருது நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த பாப்புலர் பட்டம்ங்கிறதே ஒரு பட்டாதாரி ஆசிரியர்கள் கொடுத்தது ஒரு ஸ்கூலில். என் பேர் பன்னீர்செல்வம் மாத்திரம்தான். கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக குரல் கொடுக்குறேன். வெற்றியின் வேட்பாளர்கள்லாம் இந்த 4 சட்டமன்றம் இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில். எனக்கு தெரியும், நான் போகாத கிராமம் கிடையாது. என் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில். பல பகுதியில் எனக்கு ஆட்கள் இருக்காங்க. பழைய அதிமுக கட்சிக்காரங்க அத்தனை பேருக்குமே பாப்புலர் பன்னீர்செல்வம்னா நல்லா தெரியும். எனக்கே சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் பேசுங்க, என்னென்ன இப்படி இருக்கு நம்ம கட்சி, என்னென்ன இப்படி போய்கிட்டு இருக்கு, சரியில்லைண்ணே, என்னண்ணே, ஏண்ணே நீங்கள் பேசுங்கண்ணே, நீங்கள் தானே சொல்ல முடியும், நீங்கள்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டண்ணே, நீங்கள்லாம் டிஆர் காலத்தில் வேலை பார்த்து அப்போ இருந்து இந்த அரசியலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். டிஆர் காலத்துக்கு பார்த்து, தென்னவனுக்கு பார்த்து, சத்தியமூர்த்திக்கு பார்த்து, அன்பராஜாவுக்கு பார்த்து, கண்ணப்பனுக்கு பார்த்து, சுந்தரராஜனுக்கு பார்த்து, இன்னைக்கு எல்லா பேரும் திமுகவுக்கு போயிட்டான். அன்பராஜா முதற்கொண்டு திமுகவுக்கு போயாச்சு. இப்படி எல்லா பேரும் போயிட்டாங்க, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஆனால் பெரிய சாதனைகள்லாம் செஞ்ச புரட்சி தலைவி அம்மா மறைஞ்சிட்டாங்க. அது வேற. கோயிலாக இருக்காங்க, கும்பிடுவோம். அம்மாவை நான்லாம் டெய்லி வணங்குறேன். தருக்கு போட்டேன், அம்மாவுடைய போட்டேன் பார்த்து கும்பிட்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பார்த்து கும்பிடுறேன். மேலே இருக்கிற என் தாயும் தகப்பனும் அவங்களையும் பார்த்து கும்பிட்றேன்.
நல்லபடியாக உடம்பு இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், இந்த நாடு நலம் பெறணும், இந்த நாட்டு மக்கள்லாம் எல்லாரும் சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு நான் ரொம்ப இறைவன்கிட்ட வேண்டுறேன். புரட்சி தமிழன் எம்ஜிஆர், இது புரட்சி தமிழன் நமது எடப்பாடியார். எடப்பாடின்னு சொல்லக்கூடாது, அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார், ரொம்ப பேர் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப இடத்துல பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ராமநாதபுரம் டவுனில் உள்ளா வரக்கூடியவன். காலையில் நான் ஒரு நாளைக்கு 4 பேப்பர் படிப்பேன். விடுதலை பத்திரிக்கை எனக்கு போஸ்டரில் வரும், உண்மை பத்திரிக்கை போஸ்டரில் வரும். பாக்கி இங்கே 4 பேப்பர் வாங்கி படிப்பேன். ஆண்டு முன்னியமாக எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால நான் பொருளாதாரத்தில் குறைவில்லை, அதனால் வாங்கி படிப்பேன். நான் நடந்து போகிறேன்னா அதிமுககாரன் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னைய பார்த்து. நான் எந்த இயக்கத்தையும் பேசுவேன். இடையில போய் தப்பான காரியத்துக்குள்ளே போய்விட்டேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடையில போய்விட்டேன். அது ஒரு தவறு நடந்து போச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டேன். ஆனால் திரும்பி தாய் கழகத்துக்கு வந்துட்டேன். எந்த தாய் கழகம் நமக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வந்துட்டேன், இதில் உழைக்கிறேன். இதில் எனக்கு பதவியும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அதிமுகவில் அவ்வளோ பேருக்கும் தெரியும். ரொம்ப பேர் எனக்கு கை கொடுத்தாங்க, ரொம்ப பேர் வரவேற்றாங்க. சும்மா இருப்பானா? அதிமுகவுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதிமுகவை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பேன். அதிமுகவை உழைத்து கொண்டே இருப்பேன். அதிமுகவினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் கோட்பாடுகளையும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். இது என்னுடைய மனதில் உள்ளது. அதே போல புரட்சி தமிழன் எங்கு சென்றாலும் அங்கே நான் செல்கிறேன். இதுவரை புரட்சி தமிழன் அவர்களை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், கும்பிட்டிருக்கிறேன். அவர்களும் என்னை பார்த்து வரவேற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களே புரட்சி தலைவர் விட்டு சென்ற இடத்தையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற இடத்தையும் அது உங்களால் தான் நிரப்ப முடியும், வேறால் முடியாது. எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன், மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் தான் வளர்த்தேன். புரட்சி தலைவி அம்மாவுக்கு நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப புரட்சி தலைவி அம்மா என்னையா பண்ணுச்சு? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மக்கள்? நான் கேட்கல. ஒவ்வொரு மாவட்டமும் புரட்சி தலைவி அம்மா வந்து பேசினாங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே புரட்சி தமிழன் சாதாரண விவசாயியாக இருந்து உழைத்து படிப்படியாக வளர்ந்து அம்மாவின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக பணியாற்றியவர். சாதாரண ஆள் இல்லை. புரட்சி தமிழன் எதுக்கு சலிக்காதவர், சங்கடப்படாதவர், சிரிச்ச முகத்தோடவே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சிரிச்ச முகத்தோடவே பேசிக்கிட்டு இருக்காரு, சவால் விட்டு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு, நானும் போனேன். எவ்வளவு பெரிய கூட்டம், சாதாரண கூட்டமா? அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சுங்க கூட்டம். நானும் உள்ள போயிட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு அறிமுகமானவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அதை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அருமை அண்ணன் பாசத்துக்குரியவர், இந்த ராமநாதபுரத்தினுடைய மண்ணின் மைந்தர், இந்த ராமநாதபுரம் நகரத்தை இந்த அளவிற்கு விரிவாக்கமாக்கியவர், இந்த பகுதியெல்லாம் கிராமங்கள் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து ஓட்டு கேட்டவர். எங்கு எப்போது என்ன நடக்கிறதோ உடனடியாக அவருக்கு தெரியும். ஆர்ஜிஆர் அவர்களுக்கு, ஆர்ஜிஆரை லேசா நினைத்து விடக்கூடாது. ஒரு தொண்டனுக்கு ஒன்று ஏற்பட்டால்
உடனடியாக சென்று என்ன தவறு நடந்துச்சுன்னு கேட்கக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் அரசியல்வாதி. நான் பார்த்தவர். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தெரியுமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பேரை தெரியுமா அவர் போய் கிராமம் கிராமமாக பார்த்துக்கிட்டு இருக்கார்? எவ்வளவோ சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆண்டவன் கொடுத்திருக்கார் அவருக்கு. நகராட்சியினுடைய கமிஷனராக இருந்தவர், இது சேர்மனாக இருந்தவர். 33 வார்டு இருக்கிறது ராமநாதபுரத்தில். இந்த 33 வார்டு எப்படி எப்படி யார் யார் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய மண்ணின் மைந்தர், கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர் ராஜ்ய ரத்தனம் என்பதை இந்த மக்கள் மறக்கவில்லை. இந்த ராமநாதபுரம் சட்டமன்றம், ராமேஸ்வரம் நகராட்சி, மண்டபம் பேரூராட்சி, கீழக்கரை நகராட்சி, ராமநாதபுரம் நகராட்சி, மண்டபம் கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், திருப்புலானி கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், மத்திய ஒன்றியம், இப்படி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி ராமநாதபுரம் சட்டமன்றம். இந்த ராமநாதபுரம் சட்டமன்றத்தில் கடற்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள், தேர்தலிலே நிற்பவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே கடலிலே மீன் பிடிப்பவர்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடுவார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இரட்டை இலை. இன்று வரை எம்ஜிஆரின் பாட்டை போட்டுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரங்கள் கடற்கரை ஓரம் நான் பேசுகின்ற பொழுது மைக்கை பிடித்துக் கொண்டு நான் பேசுவேன். எனதருமை இந்த பகுதி வாழ் மக்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய தொண்டன் வந்திருக்கிறேன். உங்களை நோக்கி, உங்களின் இல்லங்களை தேடி, கடற்கரையை நோக்கி, உங்களுடைய வாக்கு யாருக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய அன்பு தம்பியான வேட்பாளர் நிற்கிறார். ஆதரிப்பீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. உங்களுக்காக உழைப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து உங்களிடத்திலே உங்களுடைய குறைகளை கேட்கக்கூடியவர் வந்திருக்கிறார். உங்களின் வீடு தேடி வந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தம்பி வந்திருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் வந்திருக்கிறார். புரட்சி தமிழன் விவசாயி, சாதாரண தொழிலாளி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகையை கட்டி காத்து கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் சாமான்களை அள்ளுவதற்கும் வந்தார்களே, தடுத்து நிறுத்தி நான் இருக்கிறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகையை காப்பாற்றுவேன், 2 கோடி தொண்டர்களையும் காப்பாற்றுவேன் என்று சொன்ன புரட்சி தமிழனுடைய அன்பு தம்பி, பாசத்துக்குரிய ஒரு வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். ஆதரியுங்கள். இரட்டை இலை சின்னம் சாதாரண சின்னமா? இந்த இரட்டை இலை சின்னம் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறது தெரியுமா? ஆதரிப்பீர், ஆதரிப்பீர். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணுக்கு உரியவர், இந்த பகுதிக்காரர், மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர், ஏழைகளின் பங்காளர், சாதியை கடந்து மதத்தை கடந்து மனிதநேயத்தை விரும்புகின்றார். மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட
வடிவம் இருக்கிறதே, சமத்துவம், சகோதரத்துவம், அதை ஏற்றுக்கொண்ட ஒரு வேட்பாளர் தான் ஆர்ஜி ரத்தினம் அவர்கள். ஆர்ஜி ரத்தினம் அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரிப்பீர், அவர்களுக்கு நீங்கள் ஆதரிப்பீர், இரட்டை இலை சின்னத்தில் ஆதரிப்பீர், ஆதரிப்பீர் என்று நான் கேட்பதுண்டு. கொரோனா வந்த காலங்கள் எப்படி? அம்மா மறைந்து விட்டார். ஒரு கூட்டம் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இல்லை என்று சொன்னால் அதிமுக இல்லை என்று சொல்லுகிறது. நாங்கள் தான் வழி நடத்துவோம் என்று சொல்கிறது. அருமை நண்பர்களே, இயக்கத்தின் தோழர்களே, தாய்மார்களே, ஓட்டு போடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயமே, இளம் சிங்கங்களே, மாணவ பருவங்களே, நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார்? அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் தான் கேட்க வேண்டும். இளைய தலைமுறை வந்தா புரட்சி தலைவி அம்மா சொன்னதை போல எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று அம்மா மாறுதட்டி பேசினார் மேடையிலே. அது யாரை பார்த்து தெரியுமா? இறைவன் சொல்லுகிறார், இறைவன் கட்டளை இடுகிறார். தம்பி கலங்காதே, தாய்மார்களே கலங்காதே, தொண்டர்களே கலங்காதே, தமிழக மக்களே கலங்காதே, 2.5 கோடி தொண்டர்களே கலங்காதே, நான் இருக்கிறேன். நான் தான் சேலத்து சிங்கம், புரட்சி தமிழன் கழகத்தின் பொதுச் செயலாளர், 2.5 கோடி தொண்டருடைய தலைவன். 4 ஆண்டு 3 மாதங்கள் இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர். இருக்கிறேன், பயப்படாதே. கரையான் புற்றுக்குள் கருணாகம் நுழைந்தது போல் நுழைந்து கொண்டு ஒரு கூட்டம் வேட்டையாடுகிறது. கலங்காதே, நான் இருக்கிறேன். மக்களாட்சி தத்துவத்தை உருவாக்குவேன். மாநிலத்தோடு கூட்டாட்சியாக இருப்பேன். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் கேட்டு செய்வேன் என்று சொன்னவர்தான் புரட்சி தமிழன் கழக பொதுச் செயலாளர் என்பதை நினைவூட்டுகிறேன். சேலத்துக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது தெரியுமா? அருமை நண்பர்களே, என்னை போன்றோர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளராக நீங்கள் அறிவித்தால் நான் புரட்சி தமிழன் எடப்பாடியாரிடம் வைக்கின்ற கோரிக்கை அதுதான். எனக்கு வயது 60 தாண்டிவிட்டது. ஆனால் அங்கலமாக பேச தெரிந்தவன், கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடியவன், லட்சிய உறவோடு இந்த இயக்கத்திற்காக பேசுகிறவன், லட்சத்தை எதிர்பார்ப்பவன் அல்ல. எனக்கும் இந்த தமிழகத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் தலைமை கழக பேச்சாளராக என்று இதன் மூலமாக மிக பணிவன்போடு நான் கேட்கிறேன் கழக பொதுச் செயலாளர் அவர்களிடம். ஆனால் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களெல்லாம் யார் என்று கேட்டேனே, அவர்களெல்லாம் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த நாட்டை கவலைப்படுகிறார்களா? இந்த மக்களை கவலைப்படுகிறார்களா? அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எந்த கூட்டத்திலேயாவது பேசுகிறார்களா? பேட்டி கொடுக்கிறார்களா? பேசுவதெல்லாம் போராமை, போராமை, போராமை. தன்னுடைய உடம்புலே ஓடுகின்ற ரத்தம் இப்படி விட்டதேன்னு கொதிக்குது. யாருக்கு? அந்த கூட்டத்துக்கு. ஒண்ணுமே இல்லாம வந்துச்சு, அந்த கூட்டம் பூரா உள்ள வந்துச்சு.
ஒவ்வொரு மாதமும் பிளாட்டு போட்டு விற்றாங்க கட்சியை. இந்த மாதம் இந்த கோட்டா உனக்கு, இந்த மாதம் கோட்டா உனக்கு, இந்த மாதம் கோட்டா உனக்கு. எவ்வளவு? 50 லட்சமா 1 கோடியா? எவ்வளவு? எடுத்துக்க. ஏகபோகமாக நீ வாழ். இப்படி கோட்டா போட்டு நடத்தியவர்கள் தான் இவர்கள். யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இன்னைக்கு இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார்களா? முன்னாள் MP MLA ஏற்றுக்கொள்வார்களா? முன்னாள் மாவட்ட செயலாளர், ஒன்றிய கழகம், நகர்கழகம், பேரூர் கழகம் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா அது வசூல். இப்ப தொண்டனுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நமது கழக பொதுச் செயலாளர். காப்பாத்திட்டாரே. மாளிகையில் அன்னைக்கு நாங்கள்லாம் நம்ம அன்னை மரியாதைக்குரிய RGR கூட வந்து நாங்கள்லாம் முதன்னு மனு தாக்கல் பண்ணணும். பண்ணிட்டோம். நம்ம மாளிகையில் வந்து அந்த மாளிகையை தொட்டு கும்பிட்டப்பா. நான்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க? யாரு வேணாலும் போடு, கட்சி தொண்டை உறுப்பினர் அட்டை இருக்கா போடு, பணத்தை கெட்டு MLAக்கு நில்லு. இதுதான் அதிமுக. இதுதான் அதிமுக. சாதாரண ஆள் பெரிய ஆளாகலாம் அதிமுக. இந்த வரலாறு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இது என் மனசுல பட்டதெல்லாம் எடுத்து சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வரணும். 2026ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கணும். நம்ம எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கான், திமுக வந்துடும், திமுக வந்துடும், திமுக வந்துடும். எப்படி வரும்? என்ன செஞ்சிருக்க? ரோட்டை உடைச்சிருக்க, பாலம் கட்டும்னு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு, இருக்கிறவெல்லாம் காசை வாங்குற, பத்திரம் போடணும்னு ஏற்றிட்ட. இப்போ நான் ஒரு பத்திரம் போட்டப்பா 50 லட்சம் ரூபாய்க்கு, பத்திர செலவு 1.5 லட்சம் ரூபா ஆயிருக்கு, ஏற்றிட்ட. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அதுக்கு அதிமுக இல்லை, திமுக தான். உங்களுடைய ஊழல் பட்டியலெல்லாம் நான் வெளியிடணும்னு நினைச்சேன்னா சொன்னா பத்தாது. இதில் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கள, எதை காப்பாற்றிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரியெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது, எங்கள் கழக பொதுச் செயலாளர் கொண்டு வந்தது. சட்ட கல்லூரியெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வந்தது. அரசு கலைக்கல்லூரியெல்லாம் கொண்டுட்டு வந்தது எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வந்தது. அதுக்கு உதாரணம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி, அதுக்கு உதாரணம் ராமநாதபுரத்தில் இருக்கிற சட்டக்கல்லூரி, அதுக்கு உதாரணம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மகளிர் கல்லூரி. இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் எதை சொல்லணும்? எல்லாமே சொல்லுவேன், எல்லாமே எனக்கு பேச தெரியும். ஆனா மக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றா தெரியுமா? மக்களினுடைய நாடி நரம்பையெல்லாம் பிடிச்சு பார்ப்பேனா, என்னம்மா எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னு கேட்பேன். ஆத்தாடி சண்டால ஆட்சி, இவன் ஆட்சி மாறணுங்க, 6 வரணும். அப்பனா 6 வரணும் உங்களுக்கு, அதிமுக வரணும். அப்படியா? அதிமுக பொதுச்செயலாளர் யார் தெரியுமா? ஏற்கனவே கொரோனா காலத்தில் இருந்தார்ல, எங்களெல்லாம் காப்பாற்றினார்ல, 4000 ரூபா கொடுத்தார்ல, யாருக்கும் எந்த கஷ்டமுமே இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றினார்ல கொரோனாவில். அவர் இல்லைன்னா ரொம்ப பேரும் நாங்கள் செத்துருப்போம். ஏமா அவர் யாரு? அவர் தான் எடப்பாடியாரு, முதலமைச்சர் எடப்பாடியாரு. சொல்றாளா இல்லையா? வெள்ளம் வந்துச்சு, எந்த மக்களுக்காவது ஏதாவது ஏற்படுச்சா? காப்பாற்றினோமா இல்லையா? அள்ளி அள்ளி கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடையில் அத்தனை பொருளும் கிடைச்சி, பொங்கலுக்கு ரூபா கொடுத்தான், பொருள் கொடுத்தான், தீபாவளிக்கு கொடுத்தான், பொருள் கொடுத்தான், கரும்பு முழு கரும்பு கொடுத்தான். இப்போ என்ன கொடுக்குறான்? ஒன்றுமே கொடுக்கல. 2026க்கு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது தேர்தல். இப்போ என்னமோ சொல்லிக்கிறாங்க, கவர் கொடுக்க போகிறோம், கவர் கொடுக்க போகிறோம்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கவரை வாங்கிட்டு ஓட்டு ரெட்டலையில் போடணும். கவரை வாங்குங்க. அந்த கவர் யார் கவரு? அதில் இருக்கிற பணம் யார் விட்டு? அது விட்டு இல்லை, மக்கள் விட்டு கொள்ளையடிச்ச காசு. வாங்கு ஓட்டு. மனசாட்சின்னு ஒன்று இருக்கு, போடு ரெட்டலைக்கு. அப்படித்தான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு ரேஷன் கடைக்கு போனேன். ஏன்னா ரேஷன் பொருள் எல்லாம் இருக்கான்னு கேட்டேன். ஆனால் ஏனே கேட்குறியா, அதை போய் சொல்ல முடியாது. அவ்வளோ வருத்தமாக இருக்கு. வர்றவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. இதுதானே ஆட்சி? இப்படியா இருக்கிறது? நாங்கள் கொரோனா காலத்தில் இந்த அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு. ஒன்றுமே நடக்கலை. ஆஸ்பத்திரி தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்கினா அந்தந்த மாதம் அத்தனை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கணுமா இல்லையா? வழங்கணும்ல. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறது யாரு? மனிதர்கள். சாப்பிடணுமா இல்லையா? ஏதாவது முடியலன்னா வைத்தியம் பார்க்கணுமா இல்லையா? அப்போ அதை பார்த்தாரா இல்லையா எடப்பாடியாரு? அதுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையா மாதம் மாதம்? அப்போ யார் உயர்ந்தவர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் உயர்ந்தவர். மறந்து விடாத. இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட வைங்க. இன்னைக்கு மக்கள் மனம் மாறி இருக்கு. ஒரு வேலையும் நடக்கலை. பாலமெல்லாம் உடஞ்சிருச்சு, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சு அது பாட்டை அரிச்சு ஓடிடுச்சு. இன்சூரன்ஸ் போடுறோம்னு சொல்லிவிட்டு 10 நாள் போட்டாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. யாரும் போட முடியல. இந்த எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அரசு ஊழியர் அத்தனை பேரும் அதுலேயே திருறான தவிர வேலை ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு கூட போனேன் தலையாற்றுக்கு. நான் என்னையான்னு கேட்டேன். நாளையோட கடைசிக்கிறேன். அது வரல நாங்கள் அங்கே திருறோம். ஒரு மாதமாக வேலையே நடக்கலப்பா. நிர்வாகமே சம்பிச்சு போய் கிடக்கு. தேர்தல் வரப்போகுது. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய? மழை பெஞ்சில் ரோடு பூரா ஓட்ட. எங்கள் ஊர் அரங்கன வாசலில் ஒரு 5 பைப்பை கொண்டாந்து ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இரும்பு பைப்பு, இவ்வளோ பெரிய பைப்பு. அங்கே தான் பொதுக்கூட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஊர்வலம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அங்கே ஒரு கோயில், ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது. இப்போ கூட பந்தல் போட்டு விசேஷம் வச்சுருக்காங்க. இந்த பைப்பு இருக்குது. எல்லா பஸ்ஸும் அதில் தான் வரும். அதில் வந்து திரும்பும். வண்டி வாகனம் பூரா வரும். இப்படி இருந்த ரோடு இப்போ இப்படி இருக்கு. தப்பா இல்லையா? அந்த பைப்பை தூக்கி ஒன்று பூமிகளை வச்சு நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. இல்லைன்னா அந்த பைப்பை தூக்கி கொண்டு போய் எங்கிட்டாவது புறம்போக்கில் ஓரத்தில் வைங்க. இது எதுக்கியா நடு ரோட்டில்? இதை கேட்கணுமா இல்லையா? யார் கேட்கறது? அதிமுக தானே கேட்கும். நான் இதுவரையும் 10 பதிவு போட்டிருக்கேன். நான் எப்போதுமே நேரடியாகவே அந்தந்த வாட்ஸ்அப் பதிவுக்கு போடுவேன். ஆனால் எனக்கு ஒரு சில வேலைகளுக்கு போட்ட பதிவுகளுக்கெல்லாம் வேலை நடக்கும். 1 2 இல்லாமல் போயிடும். ஆனால் அதிகாரிகள் ஃபோன் அடித்து, அண்ணே இந்த வேலையை முடிச்சுட்டான், பார்த்துக்குங்க, நல்லா இருக்கு, வேணும்னா ஒரு படம் எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பைப்புக்கு இன்னைக்கு வரலும் பதிலே இல்லை. இது என்ன ஆச்சு? ஒன்றும் சொல்ல முடியலங்க. அப்படி இருக்கு இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை மாற்றணும்னு மக்கள் மனசில் இருக்குது. எல்லாரும் எப்போ தேர்தல் வரும்னு கேட்குது. எதுக்கு? மாற்றி ஓட்டு போட. மக்கள் எஜமானர்கள் ஒன்றா புரிஞ்சுக்கிறணும். தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் அவசியம் புரிஞ்சுக்கிறணும். மக்கள் எஜமானர்கள். மக்கள் தான் ஓட்டு போடுறவங்க. மக்கள் மனசில் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. அவ எதில் கொண்டு போய் ஓட்டு போடுவாங்க?
தமிழ்நாட்டில் வேறு என்ன கட்சி இருக்குது? காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் தான், அவங்கள விட்டுருங்க. திருமாவளவன் கட்சி ஒரு சில ஏரியாவில் தான் இருக்குது, அவங்களையும் விட்டுருங்க. இந்த சீமான் கட்சின்னு ஒன்று இருக்குது, ஆனால் நல்லா பேசுவாங்க, ஆனால் ஓட்டு தான் விழுகாது. காரணம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த சீட்டுகளை நின்றான் பாருங்க, அவன் பூரா கடன்காரன் ஆகிடுவாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும். ஏயா நின்ற, எதுக்கு நின்ற நீ? நகையை வச்ச, இடத்த விற்ற, வட்டிக்கு பணம் வாங்கின, தேவையில்லை இந்த கட்சி. அது ஒரு கட்சி, சீமான் கட்சி. அப்புறம் காங்கிரஸ் கட்சி, அது உண்டியல். இது கம்யூனிஸ்ட் கட்சி, அது உண்டியல். அப்பப்போ அவங்க தான் என்னத்தையாவது கூட்டத்தை போட்டுக்கிட்டு அங்கே கத்துவாங்க, வசூல் பண்ணுவாங்க, பேசுவாங்க. என்னத்தையாவது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆள் குறைஞ்சி போச்சு. இப்போ நிறைய இல்லை, முதல் தான் நிறையா இருந்தாங்க செப்பு துண்டு கொடுக்கிட்டு. இப்போ ஆளுகளெல்லாம் காணும். என்னத்தையே பேசுகிறான்னு சொல்கிறாங்க. நானும் அப்பப்போ பார்ப்பேன். என்னையும் பார்த்தா அண்ணன் வணக்கணும்னு சொல்லிக்கிடுவாங்க. நானும் வணக்கம், ரொம்ப சிறப்பாக இருக்கு, நீ அது பேசுனீல, நீங்களாவது கேட்டீங்களங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போ ஒருத்தன் வந்திருக்கான் கட்சி, விஜய் கட்சி. அதுக்கு என்னமோ பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சிக்கு 3 எழுத்து. கரூரில் கூட்டம் போட்டு பாதி பேரை காலி பண்ணியாச்சு. மற்ற இடங்கள்லாம் கூட்டம் போட்டு ரொம்ப பேரை நசுக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் முடிவை காணோம். செத்தவனுக்கு என்னடா காரணம், ஏதாவது என்ன நடக்குதா, என்ன ஏதுன்னு பார்த்தா காணோம், உடனே காணோம். ஆனால் கூட்டம் கூடுது. விஜய்க்கு பெரிய கூட்டம். திருச்சியில் ஒரு கான்ட்ராக்டுக்காரன் இருக்கான், தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். கட்சியில் கூட்டம் சேர்க்கணும்னா அவன் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு காலேஜில் படிக்கிறவனை பூரா அமௌண்ட்டு போய் அங்கே நிறுத்துவான். ராமநாதபுரத்தில் விஜய் கூட்டம் நடக்குதா, ஒரே பிள்ளைலாம் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளையா இருக்கான், அது பூரா காலேஜில் படிக்கிறது. அது ஒரு கான்ட்ராக்டுக்காரன் இருக்கேன், அவன் வாங்குவான். இது முடிஞ்சு மதுரையில் கூட்டம் நடக்குதா, இதே மாதிரி தான் அங்கே நிற்கி இந்த பிள்ளையா இந்த பசங்க தான் நிற்பாங்க. சேலத்தில் கூட்டம் நடக்குதா, இதே அங்கே போகும். கூ 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 கூ. அப்புறம் பத்தாக்குறைக்கு நடிகருங்கிறதுனால பார்க்கறதுக்காக வருவாங்க இல்லையா, 1 2 கொஞ்சம் அவங்க. நான் ஒன்று கேட்குறேன், அதிமுக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி. ஒவ்வொரு வருடமும் நாம் புது உறுப்பினர்களை உருவாக்குறோம். 5 வருஷத்துக்கு 5 தடவை நம்ம உறுப்பினர் ஆக்குறோம். கட்சிக்கு நம்ம எத்தனையோ உறுப்பினர்களை உருவாக்குறோம். இந்த அதிமுகவில் எத்தனை அணி இருக்கு? தொழிலாளர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, தொண்டர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு, விவசாய அணி இருக்கு, இலக்கிய அணி இருக்கு, பாசறை அணி இருக்கு, இளைஞர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு. சும்மா சாதாரணப்பட்டதில்ல, எத்தனையோ அணிகள். அத்தனை அணிகளும் கரெக்டாக வேலை பார்த்து கரெக்டாக செஞ்சு வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் கட்டமைப்பு, அதுதான் அடித்தளம். இது அதிமுக. நம்ம எத்தனை தேர்தலை சந்திச்சிட்டோம்? இதுவரையும் 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஆண்டிருக்கோம் இல்லையா? அப்போ எத்தனை தேர்தலை நம்ம சந்திச்சிருப்போம்? வெற்றி வருவது ஒரு பக்கம், தோல்வி வருவது ஒரு பக்கம். ஆனால் பெருவாரியான வெற்றி, கொஞ்சம் ஓட்டுலாம் தோற்போம். எதிர்கட்சியாக உட்கார்ந்துருப்போம், அடுத்த முறை ஆளுங்கட்சியாக உட்கார்ந்துருப்போம். இது நம்மளுடைய அதிமுகனுடைய நிலைமை. இந்த விஜய் இருக்கார்ல, நடிகர் விஜய், இவர் இவ்வளவு காலம் என்ன பண்ணாரு? சினிமாவில் நடித்தார். டங்கு 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 டங்குன்னு ஆடுவார். நட்டம் நின்று பேச சொல்லுங்க, நட்டம் நின்று பேசுனா பேச மாட்டார் ஒரே இடத்துல. இன்னைக்கு நம்ம அதிமுக பேச்சாளர்லாம் ஒரே இடத்துல மைக்க பிடிச்சா மணிக்கணக்கில் பேசுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் இவர் இங்கேருந்து அங்கே போவார், அவர் அங்கேருந்து இங்கே வருவார், நிற்க முடியாது. என்ன பேசுகிறாரு? இந்த நாட்டுக்காக பேசுகிறாரா? இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு பேசுகிறாரா? ஏற்கனவே எத்தனை தேர்தலில் நீ நின்ற? தேர்தலை பற்றி உனக்கு என்ன தெரியும்?
தேர்தல் பூத்துன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மக்களை எல்லாம் திரட்டி கொண்டுட்டு வந்து ஓட்டு போடுற ஒரு காட்சி இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீ இதுவரையிலும் சந்திக்கல. கூட்டம் கூடுதுங்கிறதுக்காக இந்த நிருபர்கள் எல்லாம் மிகப்பெரிய தூண். அதாவது இந்தியாவில் 4வது மிகப்பெரிய தூண் ஊடகம். அவங்கெல்லாம் உண்மையத்தை எழுதணும். எல்லாம் டப்பு தான் எழுதுறாங்க. அவன்டா 45% 70%ன்னு. நாட்டை ஆண்ட கட்சி 2 கட்சி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க, திராவிட கட்சிங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவன். இவன் மாட்டா அதெல்லாம் தாண்டி எழுதிக்கிட்டு இருக்கான்னா அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை. நீ ஒரு பிரசிடென்ட்டுக்கு நின்றுப்பியா, கவுன்சிலருக்கு நின்றுப்பியா, ஊராட்சி மன்றத்துக்கு நின்றுப்பியா? எதுக்கு நின்றுருக்க? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில். மழை வெள்ளம், அதை பற்றி எதாவது பேசியிருக்கியா? மக்களுடைய குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இருக்க. இந்த தமிழ்நாடுன்னு ஒரு பேரை வாங்கி கொடுத்தவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? வட மாநிலங்கள் இருக்குல்ல, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது பார்த்தாயா தமிழிடமே என்று பேசினாரே பேரறிஞர் அண்ணா. நீ அண்ணா படத்தை போடுற, பெரியார் படத்தை போடுற, என்ன தெரியும் உனக்கு? போடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், படம் போடலாம், பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் நியாயம் தர்மமாக பேசு. நியாயம் தர்மத்தை விட்டு நீ பேசினீன்னா தமிழ்நாட்டில் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நாயகங்கள்லாம் ஆரம்பித்தது தான் இந்த தமிழ்நாடு. சிவாஜிகள் கணேசன்லாம் கட்சி ஆரம்பித்தார். எத்தனையோ பேர், எஸ்எஸ்ஆர்லாம் கட்சி ஆரம்பித்தார். நடிகர்கள் பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த வருஷம் தான் உனக்குங்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்த்து நடந்துக்கப்பா. ஒழுங்கா வேலை பாரு. ஒழுங்கா மக்களுக்கு ஏதாவது செய்யி. மக்களை பத்தி பேசு. இல்லைன்னா போய் வீட்டில் சும்மா இரு. தேவையில்லாம கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் சாகடிக்காத. நீ வந்ததுனால கரூரில் எத்தனை பேர் செத்து போயிட்டான் பத்தியா? கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த 40 பேருடைய குடும்பம் என்ன ஆகும்? இது தேவையா? இதை ஏதாவது கேட்கணுமா இல்லையா? இந்த திமுக கட்சி பேசுகிற மாதிரியே தெரியல. எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் தமிழ்நாடு பூரா பேசுவேன், புட்டு புட்டு வச்சு போடுவேன். இந்த ஊரில் ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுங்க. ராமநாதபுரத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசுகிறாரு. நான் போய் ஒரு ஓரமாக நின்று கேட்டேன், என்னதான் பேசுகிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ள ஒரு இயக்கம் இருக்கான்னு கேட்குறாரு. இதுக்கு யாருங்க பதில் சொல்றது? அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாது. பதில் சொன்னா அடிப்பாங்க, அது வேற விஷயம். அடுத்து நம்ம கூட்டம் போட்டு அதே இடத்துல பேசணுமா இல்லையா? இதுவரையும் பேசலைங்க. திராணி உள்ள வேட்பாளர் இருக்காரான்னு சொல்லி கேட்கிறாருல கூட்டத்தில், மேடையில் பதில் சொல்லணுமா இல்லையா? அருமை பாசத்துக்குரியவர், நேசத்துக்குரியவர், இந்த மண்ணுக்குரியவர், மக்களுக்காக பாடுபடக்கூடியவர், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர், பிரபல தொழிலதிபர், இந்த மாவட்டம் பூராமே சென்று கொண்டு வரக்கூடியவர். இந்த கருத்தை மிக மிக முக்கியமான ஒருவரிடம் ரொம்ப வேதனைப்பட்டு அவர் கூறினார். இந்த கருத்தை ராமநாதபுரத்தில் இப்படி பேசுகிறார்கள், இதற்கு இன்னும் பதில் கொடுக்கவில்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது
என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடமே கூறினார். நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், தப்பில்லை. ஏனென்று சொன்னால் இதற்கு இன்று வரை தேர்தலும் வரப்போகிறது, பதில் கொடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அரண்மனை வாசல் அதிமுக எவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்திய இடம் தெரியுமா? எத்தனை கூட்டங்களை நடத்திய இடம் தெரியுமா? பதிலுக்கு பதில் பேசக்கூடிய இடம் தெரியுமா? பொதுமக்களை திரட்டி கொண்டாந்து வைத்திருக்கிற இடம் தெரியுமா? அந்த இடத்திலே தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேசினார், ஞாபகம் இருக்கிறதா? ராமநாதபுரத்தில் அந்த இடம்தான் அரண்மனை. அரண்மனை அரண்மனை கழகத்தின் பொதுச் செயலாளருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. உண்மையை ஓங்கி ஒலிப்பதற்கு இந்த பன்னீர்செல்வம் என்றைக்கும் தயங்கியதில்லை, எப்போதும் தயங்கியதில்லை. ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை நாம் மடிகிறோம். மடிகிற வரை நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாதே, நாட்டிற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் எண்ண வேண்டும். அந்த வழியிலே இயக்கம் நமக்கு என்ன செய்தது என்று எண்ணக்கூடாது. இந்த இயக்கம் உழைக்க வேண்டும். இந்த இயக்கத்திற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் எண்ண வேண்டும். அந்த வரிசையிலே நான் இந்த பேச்சை பேசியிருக்கிறேன். இந்த பேச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய கவனத்திற்கு நேரடியாக செல்லும் என்பதையும் நான் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படுபவன் அல்ல. ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், போதும் எனக்கு. ஒரு கவுன்சிலருக்கு கூட நான் இருப்பவன் அல்ல. ஆனால் ஒரு கவுன்சிலரை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் ஜெயிக்க வைக்க முடியும். ஒரு பிரசிடண்டை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் ஜெயிக்க வைக்க முடியும். அந்த இடத்தில் இருப்பவன் தான் இந்த பாப்புலர் முகவை KR பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர். இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், அவசியம் சொல்ல வேண்டும். இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கிறேன், எதை எதிர்பார்த்து? எனக்காகவா? இந்த இயக்கத்திற்காக. தலைமை யாரை கட்டளை இடுகிறதோ அவர்களுக்காகவே என் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும், பேசுவேன். என் ஓட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு. என்னுடைய இதயத்தில் ஓடுகின்ற, எனது உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நமது இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட என்னை இந்த ராமநாதபுரம் நகரத்தில் ITவில் நீங்கள் பேசக்கூடாது, போடக்கூடாது என்று சொன்னார்கள், எடுத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட என்னை இந்த ராமநாதபுரம் மாவட்ட ITவியில் போடக்கூடாது, பேசக்கூடாது என்று என்னை எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் பாப்புலர் என்ற ஒரு குறிப்பு ஆரம்பித்தேன் அதிமுகவுக்காக. அதில் இருப்பவர்களெல்லாம் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், MP, MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறார்கள். எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. என் பதிவும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நாம் கோட்டையில் அமர்வது உறுதி, மக்களுக்கு சேவை ஆற்றுவது உறுதி என்பதை மனமாற தெரியப்படுத்தி, வெற்றி நமதே, நாளை நமதே, புரட்சித் தலைவர் MGRினுடைய ஆசியும் நமதே, புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசியும் நமதே, புரட்சி தமிழன் எடப்பாடியாரினுடைய கரத்தை வலுப்படுத்துவதும் நமதே. நாம் அப்படின்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.